டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. எபிரேயர் புத்தகம் முதல் அதிகாரம் 1 6 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாய் 1 3 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். பற்பல முறைகளிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவர் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகத்தை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாக விளங்கும் இவர் தம் வல்லமைக்கு சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு நாம் நினைவு கூறுகிற இந்த அருமையான நாளிலே தன்னுடைய மகன் வழியாக பேசுகிறார். பற்பல முறைகளிலும் பல்வேறு வழிகளிலும் God spoke through various ways and means. படைப்பிலே தொடக்கத்திலே பார்க்கிறோம். படைப்பை உருவாக்கினார். படைப்பிலே இயற்கையின் வழியாக பேசுகிறார். மக்கள் பாவம் செய்த போது 40 இரவும் பகலும் பெரும் மழை வந்து மக்களை அழித்தது. 5வது அதிகாரத்திலே தொடக்கும் புத்தகத்திலே பார்க்கிறோம். பின்பு கந்தக மழை பொழிந்து லோத்துவின் காலத்திலே மக்களை ஒரு அழிவு உண்டாகிறது. இப்படி பல விதங்களிலே பேசி இறைவன் இதோ தம்முடைய மூதாதையர்கள் வழியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் வழியாக பேசுகிறார். மோசே, யோசுவா தலைவர்கள் வழியாக பேசுகிறார். தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் வழியாக பேசுகிறார். அடுத்து அரசர்கள் வருகிறார். சவுல், தாவீது போன்ற அரசர்கள், எசேக்கியா எல்லா அரசர்கள் நிறைய பேர் வருகிறார். சாலமோன், நீதிபதிகள் வருகிறார்கள். ஹேத்தா, அநேக நீதிபதிகள் வருகிறார். அரசர்கள், நீதிபதிகள், இறைவாக்கினர்கள், they were the main people. கடவுளுடைய வாயாக இருந்து அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். இறைவாக்கினர் வழியாக பேசுகிறார். ஆனால் 2வது வசனம் குறிப்பிட்ட எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இவ்விறுதி நாட்களில் on the last days. அப்படின்னா இது லாஸ்ட் டேஸா? எஸ், விருதி நாட்கள், காலம் நிறைவேறிவிட்டது. மார்க் 1:15 வாசித்து பாருங்கள். The time has come. The kingdom of is at hand. Repent and believe the gospel. மனம் திரும்பி நற்செய்தியினர் விருதி நாட்கள் என்பது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நான் சீக்கிரம் வரப்போகிறேன். திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி 22வது வசனம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. I will come quickly, மாரநாதா. ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அவர் பேசி 2023 வருஷம் ஆகிப்போச்சு. அவருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலும், ஒரு நாள் 1000 ஆண்டுகள். 2 பேதுரு 3:9 சொல்லுகிறார். அதுவும் காண்டர் காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக நாம் அனைவரும் மனம் திரும்பி அந்த மகன் வழியாக அவர் பேசுகிறார். கடவுள் பேசுகிறார். God speaks through his son. மகன் வழியாக பேசுகிறார். பலர் வழியாக பேசினார். மகன் வழியாக கடைசியாக தன்னுடைய மகன் வழியாக பேசினார். எப்படி பேசினார்? வார்த்தை, அந்த வார்த்தையாய் இருந்தார். இவர் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாய் இருந்தார், அவரால் அன்று எதுவும் உண்டாகவில்லை. இந்த வார்த்தை ஒளி இருந்தது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். யோவான் 1:14. தந்தையின் ஒரே பேரான மகன் என்ற முறையில் இந்த அருளை அவர் பெற்றிருந்தார். கடவுளை யாரும் இன்னும் கண்டதில்லை. யோவான் 1:18 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் மார்பில் இருந்து வெளிப்பட்ட அவரிடமிருந்து அன்பு, தந்தையுடைய மார்பில் இருந்து வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளை காணும் பாக்கியம், கேட்கும் பாக்கியம், பார்க்கும் பாக்கியம், அவரோடு வாழும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம்.
மகன் வழியாக பேசுகிறார். அவர் கடவுளுடைய குமாரனாக இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து ஏன் குமாரனாக மாறினார்? கலாத்தியர் 4:6 சொல்லுது, மகனுடைய ஆவியை உண்டு, மகனுடைய ஆவியினால் நாம் அப்பா தந்தாய் என்று நாம் பெறுகிறோம். காலம் நிறைவிட்ட பொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவராக அனுப்பினார். அந்த மகனுடைய ஆவியை பெற்று நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை பெறுகிறோம். மகனுக்குரிய ஆவியை கொடுப்பதற்காக மகனாய் பிறந்தார். இந்த மகன் என்பதை எங்கே நாம் பார்க்கிறோம்? லூக்கா 3:21-24 திருமுழுக்கு பிறகு, Here is my beloved son with whom I am well pleased, நான் பூரிப்படைகிறேன். மத்தேயு 17 தாவூர் மலையிலே 5வது வசனத்திலே பார்த்து, இவரே நண்பார்ந்த மகன், இவருடன் நான் பூரிப்படைகிறேன். I am well pleased. Listen to him. மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் வழியாக பேசினார். என்ன பேசினார்? தந்தையினுடைய அன்பை பேசினார். அதுதான் சொன்னார். யோவான் 15:13 உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன், ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் தந்தையிடம் பெற்றுக்கொண்டதெல்லாம் உங்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். ஐ எம் நாட் ஹைடிங் எனிதிங். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி, தட்ஸ் வை யூ ஆர் கால்ட் டு பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டேன். மகன் வழியாக பேசினார், ஏனென்றால் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றும் தகுதி. ஏனென்றால் மகனுக்குரிய ஆவியை நமக்கு கொடுத்தால் அவரை அப்பா தந்தாய் என்று அழைக்கும் உரிமையை பெற்று நம்முடைய மூத்த சகோதரனுக்கு ரோமர் 8:29 சொல்லப்படும், தாம் முன்குறித்தவர்களை மகனுடைய சாயலாய் இருக்கும்படி அவரை அனைத்திலும் தலைப்பேரானவராக இருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவருடைய ஏற்புடையவராக்கினார், யாரை ஏற்புடையவராக்கினாரோ அவருடைய மகிமையிலே பங்கு கொடுத்தார். ரோமர் 8:30 பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து வழியாக நம்மிடத்திலே பேசினார். கடவுளுடைய அன்பை குறித்து பேசினார். பேசுவது என்று நாட் மியர் வேர்ட் ஆஃப் சலோன், வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிக்கொண்டு வாழ்ந்து பாடுபட்டு அதன் வழியாக பேசுகிறார். பாடுகள் வழியாக பேசுகிறார், துன்பத்தின் வழியாக பேசுகிறாரு. போதனைகள் நம்ம பேசுறதுன்னா போதனை நினைக்கிறோம். நாட் ஒன்லி தி ப்ரீச்சிங், அவர் லைஃப். அவருடைய வார்த்தையும், அந்த வார்த்தையிலே வாழ்வு இருந்தது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. எபிரேயர் 4:12 பாருங்கள், அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தையை உயர்ந்து டபுள்-எட்ஜ்ட் ஸ்வர்ட், அது எங்கும் ஊடுருவி செல்லக்கூடியது. அந்த வார்த்தையிலே பார்வை இருக்கு, அனைத்தையும் ஊடுருவி நோக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த மகன் வழியாக பேசுகிறார் என்றால் நாட் மியர்லி ஒன்று வேர்ட்ஸ், வார்த்தையில தான் பேசுகிறோம். அது மட்டுமல்ல, வாழ்வின் வழியாக பேசினார், பாடுகள் வழியாக பேசினார், துன்பத்தின் வழியாய் பேசினார், துயரத்தின் வழியாய் பேசினார், அற்புதங்கள் வழியாய் பேசினார், தன்னுடைய மரணத்தின் வழியாய் பேசினார், உயிர் தெழுதலின் வழியாய் பேசினார், ஆவியின் வழியாய் பேசினார். கடைசியிலே தந்தையிலே மேலான அன்பிலே நமக்கு அவர் இடம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் என்ன சொல்லப்பட்ட 2வது வசனம், இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். அவர் எல்லாவற்றிற்கும், நாட் ஒன்லி அவர் சொல்வார், தந்தை எனக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார். இதை யோவான் 6 பார்க்கணும். அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காது, அழியாத வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள், அந்த அதிகாரத்தை எனக்கு அளித்திருக்கிறார். நீதி தண்டனை தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை யாரையும் தண்டிக்க அவர் வரவில்லை, அவர் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை அவருக்கு அளித்தார். வானக விருந்தை, அழியாத உணவை கொடுக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். சாவிலிருந்து வெற்றி கொள்ள அதிகாரத்தை கொடுத்தார். அதுதான் மத்தேயு 11:25 தந்தைக்கும் இன்னிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரை ஞானிகளுக்கு வேய்களுக்கெல்லாமே மறைத்ததால் உண்மை புகழ்கிறேன், வெளிப்படுத்தியதால் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த நான் உன்னை புகழ்கிறேன். அவர் யாருக்கு, தந்தை யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அவர்தான் மகன் அறிகிறார். மகன் யாருக்கு வெளிப்படுத்துவாரோ தந்தையை அவர் அறிய முடியும். ஆகவே எல்லாம் கிறிஸ்து வழியாகத்தான் நடைபெறுகிறது. இன்றைக்கும் அந்த கிறிஸ்து அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லா உரிமையாக எல்லாவற்றிலும், இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் உரிமையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த உரிமையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானையும் பாம்புகளையும் தேவைகளை விதிக்கும் வல்லமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Go therefore and preach the good news. அந்த நற்செய்தியை அறிவியுங்கள், எல்லா மக்களையும் சீடராக, make disciples of all nations.
அநேகரை ஆண்டவருடைய சீடர்கள் ஆக்குங்கள். தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும் என்று லூக்கா 9:23 சொல்வது போல அவரை பின்பற்ற நம்மை அழைக்கின்றார். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பேசின குரலை நம்முடைய உள்ளம் கேட்கும்படியா, இதோ நம்முடைய உள்ளத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படியாக நாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, நீரை விடுதலை தருகிறீர், தொடர்ந்து ஆசீர்வதி. நீர் வாழ்வு தந்து என்றும் காத்துக்கொள், புனிதப்படுத்திய நீரே பரிசுத்தமாக்கும். எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வமா இருக்கிறோம். நீர் பேசாத மடந்தை அல்ல. நீர் இன்றும் எங்கள் மத்தியிலே, எங்கள் உள்ளத்திலே அப்பத்தினால் மட்டுமின்றி கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி இதோ நாங்கள் நம்முடைய குரலை கேட்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்து பரிசுத்தமாம் இயேசு இரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிப்பாராக.